பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அன்னைக்கு கால் புடிச்சு விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. அவங்க வீட்டுக்கார பேர் என்னமா? பிரேமானந்த். அவங்க அட்வைஸ் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீயா நான் வீடியோ பார்த்தேன். ஒரு ஒய்ஃப் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். ஷூ கழட்டி விடுறதுலேருந்து, சாக்ஸ் கழட்டி விடுறதுலேருந்து, கால் பிடிச்சி விடுறதுலேருந்து, தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு சமைச்சு போடுறதுலேருந்து அந்த காலத்தில் எல்லோரும் இருந்தாங்க. அதில் ஒருத்தங்க கமெண்ட் கொடுத்தாங்க, அரிய வகை இந்த உயிரினம் அழிஞ்சிடுறது நிஜம்தாங்க. அந்த காலத்தில் பொண்டாட்டிங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டுக்காகவே பல நாள் அவங்களுக்காகவே தள்ளியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு நம்ம போட்டோம், கொஞ்சமாக சாப்பாடு இருந்தாலும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டோம், அவர் தான் உழைக்கிறார் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போது கண்டிஷன் அப்படியே சுச்சுவேஷன் மாறிடுச்சு. அதாவது இந்த வீடியோ பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த நீயான கோபிநாத் நடத்துறதில்ல அவரை சொல்லியிருக்காரு, எங்கம்மா இருக்கீங்க? அவர் ஹஸ்பண்ட் பேர் வந்து ஆனந்த், பிரேமானந்த். நீ எல்லாம் வாழ்றா, அனுபவிடா அப்படின்னு சொல்லுவார். யாரே நீயான கோபிநாத் சொல்லுவார். அவர் வீட்டிலே எவ்வளோ நடக்கவும் தெரியல. பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல, நான் பண்ணலன்னு சொல்ல, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, பண்ணாங்கன்னு சொல்ல. அவருக்கே ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி இருக்காங்க. நான் எனக்கும் சந்தோஷம், எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு அதை மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்ததில்ல ரீல்ஸில். அந்த நீயனோட வீடியோ போட்டு கீழே வந்து அரிய வகை உயிரினம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன், அழிஞ்சிட்டு தான் வராங்க. இப்போது அந்த மாதிரி லேடிஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து கரெக்டாக நிறைய யூடியூபர்ஸு அவங்க போய் வீடியோ எடுத்தாங்க. எனக்கே அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வீட்லேயே சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டை இல்லாமல் வீட்டுக்கு வாசப்படி இல்லாத மாதிரி எந்த வீட்லேயும் சண்டை இல்லாமல் இருக்காது. யார் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்க மேலே வராங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு போட்டி நீயா நானா நிற்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், நீயா நானா நின்னீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை போயிடும், உங்கள் நிம்மதி போயிடும். அதனால் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. விட்டு கொடுத்து போனவன் யாரும் கெட்டு போனதில்லை. ஒரு பழமொழி இருக்குது, விட்டு கொடுத்தவன் என்ன கெட்டு போனதில்லைன்னு. அது மாதிரி விட்டு கொடுத்து, அது பொம்பளையாக இருக்கும், லேடிஸாக இருக்கும், ஹஸ்பண்டாக இருக்கும், ஒய்ஃபாக இருக்கும், ஹஸ்பண்டாக இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லேடிஸு. அதாவது வந்து ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தி டைவர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அதாவது எப்படின்னா, பழைய காலத்தில் தான் ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தினாங்க, வரதட்சணை கொடுமை, குடிச்சிட்டு இருந்த கொடுமை, சிகரெட்டில் சூடு வச்சு கொடுமை, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லேடிஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பல கோடி கேட்குறாங்க அப்படின்னு வந்துருச்சு. அது மாதிரி அந்த நீயானில் பார்த்த வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ போடுற பாருங்க. அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். அவங்க படிச்சிருக்காங்க, ஒரு ஆப்போசிட்டில் ஒரு எய்த்தாப்பில் அவங்க ஆப்போசிட் தலைப்புக்கு பேச வந்திருக்கோம். படித்து என்ன புண்ணியன்றாங்க? படிப்பு வந்து என்றைக்குமே ஒரு அறிவு தான். உங்களுக்கு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 100 மாடு பசுமாடு மேய்க்கிறவர்கிட்ட போய் ஒரு எருமை மாடாக இருக்கட்டும், இல்லை பசுமாடு இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு மாடுக்காராக போச்சுன்னா நீங்கள் MBA PhD படியிருப்பீங்க, யாராக இருக்கட்டும், அந்த 100 மாட்டில் எந்த மாடு, நீங்கள் 100 மாடையும் பார்த்துருக்கீங்க, எந்த மாடு காணோன்னு சொல்லிட்டு ஒரு PhD ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் பார்த்துருக்காரு 100 மாடையும் தெரியாது. ஆனால் அந்த மாடு மேய்க்கிறவர்கிட்ட கரெக்டாக 100 மாட்டில் எந்த மாட்டை காணோன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவார், என்ன கலர்னு சொல்லுவார், என்ன அடையாளம்னு சொல்லுவார். அப்போ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. மரத்துக்கு மரம் பெருசு இருக்குது. ஒன்றை விட எனக்கு தெரிஞ்சது இன்னொரு ஆளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். யாரையும் குறைச்சி மதிப்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சது தான் உனக்கு தெரியும்னு. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் ஒன்றா தான் படிச்சிருப்போம். நான் வக்கீலாக இருப்பேன், இன்னொருத்தர் வந்து டாக்டராக இருப்பார். அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போகிறாங்க. ஒருத்தருக்கு தெரிஞ்ச டாக்டர் தெரிஞ்ச வேலை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வேலை இன்னொருக்கு தெரியாது. யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. மாடு மேய்க்கிறவனால கம்மியாக மதிப்பிடாதீங்க. அவருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட PhD-யாக இருக்கும், உயர்ந்த படிப்பாக இருக்கும், படித்தவங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். போய் கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை. அவர் PhD-யாக இருக்கட்டும், எய்த்து வீடாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டிலே ஒருத்தராக இருக்கட்டும், 100 மாடு பசுமாடு இல்லை மாடு இல்லை ஆடு ஏதோ ஒரு மேய்க்கிறவராக இருக்கட்டும், அது வளர்த்து அவர் மேய்க்கிறவராக இருக்கட்டும், அந்த 100 மாட்டில் ஒரு மாடு காணா போச்சு, ஒரு ஆடு காணா போச்சு, அவர் மேய்க்கிறது 100ல் ஒன்று காணா போச்சுன்னா அவர் ஈஸியாக சொல்லார், அது காதில் விட்டுப்பட்டுருக்கு, இந்த கலர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து PhD ஹோல்டராக இருக்கட்டும், மேலே எவ்வளோ மேலே படித்தவங்களாக இருக்கட்டும், அதிபுத்திசாலியாக இருக்கட்டும், அந்த 100 மாட்டில் 100 மாடை பார்த்தவங்களாக இருக்கட்டும், டெய்லி பார்த்தவங்களா இருப்பீங்க, ஒரு மாடை காணோம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் 99 மாடை பார்த்தாலும் அந்த ஒரு மாடி எதுன்னு சொல்கிறது கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
மரத்துக்கு மழை பெய்யுற மாதிரி ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க புத்திசாலி இருப்பாங்க. அதனால் பார்த்து முடிவெடுங்க. நான் அந்த வீடியோ போடுறேன், நான் அவர்களை பார்த்த வீடியோ. எனக்கே ஒரு ஆச்சரியம். அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வந்து இந்த அதை வந்து வேலை பார்க்குறாங்க. நான் எப்படி வேலை பார்க்குறேனோ, ஒரு டாக்டர் எப்படி வேலை பார்க்குறேன், அதே மாதிரி தான் சீமா சிஸ்டம். அவங்களுக்கு தப்பாக கற்பனை பண்ணி சொல்லுவாங்க கிசுகிசு. அது பேரே கிசுகிசு தான், பொய்யா பல இதை பரப்புவாங்க. இதே மாதிரி ஒரு சீமா டிசன் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வராது. ஆனால் அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு கேட்கணும் எப்படிமா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அது மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், அப்போ இருந்த காலம் வேறு, இப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பொய் கேஸ் போடாதீங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு தப்பாக பொய் கேஸ் மட்டும் போட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். பொய்யா மட்டும் கேஸ் போடாதீங்க. கோர்ட்டு கண்டுபிடிச்சுன்னா தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது உங்களால் சமாளிக்க முடியாது, நீங்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும். தயவுசெய்து சொல்கிறேன், பார்த்துருக்கோம். தேங்க்யூ.